இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருக்குரிய பிள்ளைகள் நீங்கள். கண்டிப்பாக வார்த்தையின் வழியாக நீங்கள் வளமடைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள். அநேகர் இந்த ஆசீர்வாதமான நேரத்திலே பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து மகிழ்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அதிகமான மக்களுக்கு நீங்கள் ஒரு ஆற்றலாக அல்லது ஒரு வழியாக நீங்கள் இருந்து இந்த காரியத்தை எல்லாம் அவர்களும் பயணிக்க உதவி செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு சில தினங்களுக்கு முன்பாக என்னை சந்திக்க ஒரு நபர் வந்தார். ஒரு 2 வாலிபர்கள் அந்த வாலிபரை அழைத்து வந்தார்கள். அவர் துபாயிலிருந்து வந்திருந்தார். அவர் என்னோட பேசி கொண்டிருந்தார். கையில் வரும் பொழுதே நிறைய எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தார். நான் ஏதோ ஒரு கிறிஸ்தவர் போல என்று நினைத்து அவருடைய அந்த காணிக்கையெல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், உங்கள் இதெல்லாம் டாக்ஸ் எல்லாம் நான் பார்க்குறேன், அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நல்லா பேசுவீங்க அப்படின்னு எல்லாம். அவர் ஒரு கிறிஸ்தவர் என்ற ஒரு தோரணையிலேயே பேசி கொண்டிருந்தார். எல்லாம் பேசி முடித்து விட்டு கடைசியாக நான் கேட்டேன், உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். அப்போ தான் அவருடைய பெயரை சொல்லும்பொழுது அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதை தெரிந்து கொண்டோம். அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தும் நம்முடைய அந்த செய்திகளை எல்லாம் பார்த்து விட்டு இந்த சாமியார் எங்கே இருக்கிறார் பார்க்கணும் என்று சொல்லி கேட்டு அவர் சந்தித்து விட்டு சென்ற நிகழ்வு மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொல்வதை விட அது ஒரு நிறைவை கொடுப்பதாக இருக்கிறதை நான் உணர்கிறேன். இப்படி எல்லோருக்கும் வாழ்வளிக்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கும் வாழ்வளிக்கக்கூடிய, ஏன் அநேகர் வாழ்வை இழந்து கிடக்கிறாங்க, அவங்களுக்கும் அது வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தையாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கும் அந்த கடமையை, அந்த பொறுப்பை தலையில் வைத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள் நம்மை சுற்றி ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த காரியங்கள் தொடர்ந்து நடைபெற கடவுள் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அநேகர் உங்களுடைய சிறப்பான ஜெபங்களாலும், உங்களுடைய நல் ஆசைகளாலும், நல் வார்த்தைகளாலும், ஒரு சிலர் உங்களுடைய பொருளாதார உதவிகளாலும் எங்களுடைய இந்த பணியை தாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து மகிழ்கிறோம். தொடர்ந்து இந்த இறை பயணத்திலே பயணிக்க உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தவர்களையும் பயணிக்க வைக்க நீங்கள் தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்பதை உங்களிடத்திலே நாங்கள் ஒரு சிறிய வேண்டுகோளாக வைத்து இந்த இறை சிந்தனைக்குள் நாம் கடந்து செல்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை 3 வாசகங்களை நமக்கு இன்று கொடுக்கிறது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொன்றும் ஃபீஸ்ட் டே. அது ஒரு எப்படி ஃபீஸ்ட் அப்படின்னா, வார்த்தை நிறைவாய் கிடைக்கிற ஒரு ஃபீஸ்ட், ஒரு மகிழ்ச்சி, ஒரு அற்புதமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான செய்தியோடு ஆண்டவர் வருவார். இப்போ யாராவது ஐ ஹாவ் அ குட் நியூஸ் ஃபார் யூ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நமக்கு? ஸோ அதே போல தான் நீங்கள் நல்ல வார்த்தைக்குள்ளே பயணிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை அந்த வார்த்தையை தேடுகிற மனநிலை நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அங்கே ஏதோ மனசுக்குள்ளே வேற என்னமோ இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் வார்த்தைக்குள்ளே பயணிக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக வருமா ஃபாதர்? வராது. நீங்கள் என்ன செய்யணும்? இறை வார்த்தையை வாசித்து தியானித்து நீங்களே அதுக்கு ஒரு பிரசங்கம் கொடுக்க முயற்சிக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு பிரசங்கத்தை அங்கே அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறாருன்னு கேட்குறது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, கண்டிப்பாக கேளுங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிரசங்கம் கொடுங்களேன். நீங்களே உங்களுக்கு பேசி பாருங்க. இந்த ஒரு இறை செய்தியை வாசிட்டு நீங்கள் ஒரு குருவானவரா அல்லது ஒரு ஊழியராக இருந்தீங்கன்னா என்ன பிரசங்கம் வைப்பீங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். அப்போ நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து அங்கே நிறைய விழுவும். அந்த கருத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களை அதுக்கு பிறகு ரெஃபர் பண்ணி பார்க்குற போது உங்கள் கருத்தை ஒட்டிய செய்தி அவர்கள் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் யோசிக்காததை அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டார். நீங்கள் யோசித்ததை அவர்கள் யோசித்திருக்கவே மாட்டார்கள். அப்படின்னா உங்களுடைய கருத்து வித்தியாசமாக இருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய பிள்ளைகளே, இப்பொழுது நம்ம இந்த வார்த்தைங்கிற அந்த அன்புக்குள்ளே பயணிக்கணும். வார்த்தை என்கிறது அன்பு, இட்ஸ் அ லவ். வார்த்தை என்கிறது பவர். வார்த்தை என்பது இட்ஸ் ஆக்ஷன். அப்போ இந்த வார்த்தையினுடைய எல்லாமாய் நீங்கள் மாற ஆரம்பிப்பீர்கள். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் 3 வாசகத்தை நமக்கு மிகச்சிறப்பாக கொடுக்கிறார். முதல் வாசகம் பாருங்க, இணைச்சட்ட நூல் 30வது அதிகாரத்துல இருந்து எடுக்கப்பட்டது. அதே போல 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 1வது அதிகாரத்துல 15லிருந்து. அடுத்ததாக நம்ம நற்செய்திக்குள்ள போய் பார்க்கணும். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 25லிருந்து 37 வரை உள்ள இறை வார்த்தைகள். இப்போ இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம உள்வாங்கி தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்கணும். லூக்கா நற்செய்தி, முதல்ல நற்செய்தியில் ஆரம்பிப்போமே. நற்செய்திக்குள்ளே நம்ம போகிற போது
திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால இவருன்னு பேரை போடாம எல்லா அறிஞருக்கும் சேர்த்து ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி ஒருத்தர் எந்திரிச்சு நிற்கிறார். அப்போ அறிவால வளர்ந்தவங்களுக்கு கடவுள் ஒரு செய்தி சொல்றார். திருச்சட்டத்தை படித்து அறிந்த பெரிய அறிவாளிகளுக்கு, அல்லது நான் அறிவு பெற்றிருக்கிறேன், ஞானத்தில் நிறைந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செய்தி என்று நம்ம வைத்துக்கொள்ள. ஏன்னா அந்த ஒருவர் என்பது ஆம்பிகியூஸ்ன்னு சொல்லுவாங்க. யாரையும் குறிப்பிடாதபடி போடப்பட்டிருக்குன்னா அந்த இடத்துல யாரெல்லாம் பெரிய நீதிமானா நம்மளை கருதி கொள்கிறோமோ அவங்களெல்லாம் அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன். அப்போ அவருடைய இன்டென்ஷன் என்னன்னு அங்கே விளக்குறாரு. போதகரை நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும். அப்போ அவர்கிட்ட உண்மையான ஒரு தாகம் இல்லை, உண்மையான ஒரு தேடல் இல்லை. கடவுளை அவமானப்படுத்தணும், சோதிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல அவர் கேட்குறாரு. ஆனாலும் இயேசு அவருடைய உள் உணர்வை உணரக்கூடிய இயேசு அவரை அவமானப்படுத்தலை. அவரை நீ பேசாத, வாய் மூடிட்டு உட்காரு அப்படிலாம் சொல்லலை. அவருக்கும் இயேசு பதிலளிக்கிறார். அப்போ இயேசுவினுடைய மனநிலையை நம்ம பார்க்கணும். பாருங்களேன், இந்த உலகத்தில் நமக்கு எதிராய் செயலாற்றுகிறவர்கள் இருந்தாலும் கூட அவர்களையும் நம்ம பதில் சொல்லி அவர்களுக்கும் உண்மையை அவர்கள் வழியாக மற்றவர்கள் புரிந்து கொள்ள நம்ம உதவியாக இருக்க வேண்டும். அப்போ அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நிலை வாழ்வு அதை நம்புறாரு, அதை உரிமையாக்கி கொள்வது எப்படின்னு தேடுறாரு. அப்போ அதனுடைய வார்த்தையா வைக்கிறாரு. அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதி இருக்கிறது மொத்தமா கேட்கிறார். இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதி இருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, நல்ல கவனிங்க, அந்த வார்த்தைகளை இயேசு போடுறாரு பாருங்க. என்ன எழுதி இருக்கிறது, நீர் என்ன வாசிக்கிறீர், நீ வாட் டு யூ ரீட் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, உன் முழு இதயத்தோட, இணைச்சட்டம் 6:5 வார்த்தையை அவர் இங்க ரிப்பீட் பண்றாரு. உன் முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆற்றலோடும் நீ ஆண்டவராகிய கடவுளோட அன்பு கூறுவாயாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு. சரியாய் சொன்னீர். இயேசு அதை கேட்டுட்டு என்ன பண்றாரு பாருங்க, அவருக்கு பதில் சொல்றாரு. இயேசு சரியாய் சொன்னீர், நீ சரியா சொல்லிட்ட, இட்ஸ் வெரி பர்ஃபெக்ட் திங். ஆனால் கேள்வி பாருங்க, இயேசு என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி மொத்தமாக தான் கேட்கிறார். நீ என்ன வாசிக்கிறீர்? அப்போ அவர் எதையோ சொல்லியிருந்திருக்கலாம் பைபிள்ல இருந்து, ஆனால் அவருக்கு சரியாய் சொல்றாரு. அதனாலதான் இயேசு அதை சொல்றாரு, நீ சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர். இங்கதான் அவருக்கு ஒரு பெரிய அந்த போதகருடைய உள்ளுணர்வை கடவுள் புரிந்து கொண்டதனுடைய அந்த ஆழத்தை இயேசு வெளிப்படுத்துகிறார். ஒரு குத்தல்னு சொல்லலாம். இயேசு அவரை ஒரு பஞ்ச் பண்ணி சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீர், ரொம்ப சந்தோஷம், ஆனா சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், டூ லைக் தட், அதே போல அப்பொழுது வாழ்வீர் என்று சொல்கிறார். அந்த வாழ்க்கைங்கிறது, நீ நினைச்சிட்டு இருக்கிற இந்த உலகத்துல உன் மண்டையில உள்ள அறிவை வச்சுக்கிட்டு போய் ஜெயிச்சிடலான்னு, அந்த அறிவுல தானே நீ என்கிட்ட கேள்வி கேட்ட, அப்படி அல்ல, இந்த வசனத்தின்படி நீ வாழணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வசனம் அப்படிங்கிறது வாழ்வுக்கான கட்டளையாக அருளப்பட்டிருக்கிறது. இது ஏதோ அறிவுக்கான ஒரு காரியம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை படிச்சுட்டு என்ன பண்றாங்க, பைபிள்ல நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க. அப்போ கேள்விகள் கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு இல்லை. அப்போ கேட்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு மரியாதை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னாக்க, அவருக்கு இப்படி இருந்தது, அப்படி பைபிள் எப்படி எழுதி இருக்குது, உடனே அவருக்கு குழந்தைகள் இருந்ததா பாருங்க. ஒரு தவறான எண்ணத்தில் எழக்கூடிய கேள்விகள் எல்லாம் எல்லாருக்குமே மண்டைக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்குது. மண்டைக்குள்ள நம்ம மூளையில யோசனை இப்படி தான் வரணும்லாம் கிடையாது. நிறைய எண்ணங்கள் வரும், தீய எண்ணங்கள் வரும். நம்ம தான் தள்ளி போடணும். அது மூளை அது எதையாவது யோசிக்கும். பார்க்குற போது ஏதாவது ஒரு பார்ப்போம், ஆட்களை பார்ப்போம், பொருட்களை பார்ப்போம். அப்போ நமக்கு யோசனைகள் இப்படி போயிட்டு தான் இருக்கும். எங்கேயோ பார்த்த ஒரு கெட்டதனுடைய ஒரு வெளிப்பாடு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப நான் அதை எதிர்த்து நிக்கணும். அப்போ அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட வேணும், அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல கூட கேள்விகள் நமக்கு வருகிற போது நம்ம என்ன செய்யணும்னா, இது தேவையற்றது, என்னுடைய நம்பிக்கை இது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுட்டு நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு நம்ம ஓட ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதுல குழம்பி போறதை நம்ம பார்க்கணும். இது ஏன் அப்படி வந்திருக்கு, அப்ப இப்படி சொல்லலாமா, அப்படி சொல்லலாமா என்ற கேள்விகளை எல்லாம் என்ன செய்வாங்க, தேட ஆரம்பிப்பாங்க. அதை நியாயப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதை கொண்டுட்டு என்கிட்ட நம்மள மாதிரி ஆளுங்ககிட்ட அவங்க திணிக்க பார்ப்பாங்க. ஒரு நபர் என்கிட்ட பேசுறாங்க. அப்போ அந்த நபர் ஒரு தவறான தொழில் செய்கிறாங்க, தவறான ஒரு தொழில் செய்கிறாங்க. அப்போ அந்த தொழில் தவறானது, கடவுளுடைய பார்வையில் நேர்மையானது அல்ல, நீதியானது அல்ல, கண்ணியமானது அல்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஏன் எந்தெந்த காரணத்தினால நான் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த தொழிலை செய்வதற்கு எனக்கு இவ்வளவு காரணங்கள் உண்டு,
என்று சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அம்மா நீங்கள் வந்து சொல்வதெல்லாம் சரி, அப்போ நீங்கள் சொல்கிறது படி நீங்கள் சரி அண்டு நீங்கள் என்னைய நினைக்கிறீங்க, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, நானும் சரின்னு சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதை நான் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் இந்த காரணம் கடவுளுக்கு முன்னாடி ஜெயிக்காது, நீங்கள் இதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு மனக்கவலையோடு அவங்க என்ன செய்தாங்க, நம்மை விட்டு விலகி போனாங்க. அப்போ பாருங்க, இதை வந்து நம்ம தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கடவுள் எதை விரும்புகிறார், அப்போ கட்டளைகளை எதற்கு கடவுள் கொடுக்கிறார், அதை நம்ம அறிந்து கொண்டு செயல்படணும். அதுதான் அவர் சொல்றாரு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர். அந்த வாழ்வு என்பது இந்த உலகத்தில் நம்ம பார்க்கறது போல இல்லை. அப்போ இந்த பைபிளெல்லாம் படிக்கும்போது நம்ம உள்ளத்தில் எழக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கடவுளுடைய திட்டத்தோடு இணைந்து செல்வதாக இருக்க வேண்டும். நம்ம எதையாவது நியாயப்படுத்தி கொண்டே இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு அடி விழுவும் பாருங்களேன். அப்போ செயல்பாடு என்பது மாறி போகும், வாழ்வு என்பது மாறி போகும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு அருமையான ஒரு அழைப்பை இன்னைக்கு கொடுக்கிறார். உன் மண்டைக்குள்ள வரதெல்லாம் நீ வந்து உண்மை நன்மை நான் தான் சரி என்று நினைத்து கொள்ளாத அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறார். இன்னைக்கு நிறைய பேர் நியாயப்படுத்துகிறோம், நம்ம எல்லாம் நியாயப்படுத்துவோம், எல்லாருமே என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறோம், நம்ம செய்வது சரின்னு நம்ம பல நேரம் நியாயப்படுத்துகிறோம். இப்போ ஒரு 2 பேருக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருமே சரியாக இருக்க முடியாது, 2 பேருமே தவறாகவும் இருக்க முடியாது. அப்போ யாரோ ஒருத்தர் சரி யாரோ ஒருத்தர் தவறு என்கிற நிலையில் தான் அந்த சூழலானது அமைந்து இருக்கும். ஒருவர் ரைட்டாக இருக்கணும், ஒருத்தர் ராங்காக இருக்கணும். அப்போது யார் சரி யார் தவறு என்பதை புரிந்து கொள்வது ஒரு ஆற்றல். அப்போது தவறு செய்தவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா, நான் செய்வதெல்லாம் சரிதான் என்று சொல்லி நியாயப்படுத்தக்கூடிய ஒரு உலகத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தொலைக்காட்சியில் நிறைய சில சேனலில் சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க பிரச்சனைகளை எல்லாம் அங்கே அலசக்கூடிய சில ப்ரோக்ராம்லாம் போகுது. அவங்க அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, அந்த பிரச்சனையவே குடும்பத்தையே பிரச்சனையாக மாற்றினவங்கெல்லாம் கூட அந்த பிரச்சனைகளை பாருங்கள் அவங்க நியாயப்படுத்துவதை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்மளும் பல இடத்துல வந்து பிரச்சனையை உருவாக்கி நம்மளே இப்போ குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு அந்த குழப்பத்தை நம்ம என்ன செய்கிறோம், அந்த காரியத்தை எல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக மாறி போனோம். இன்றைக்கி அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போது எதன்படி நீங்கள் வாழணும், எதன்படி செய்யணும், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீர் அப்படி சரியாய் சொல்லிட்டீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர். அப்படியே செய்யும், அந்த வார்த்தை சொல்லும்படி தான் நீ செயல்படணும் அப்படிங்கிறது நமக்கு அடையாளப்படுத்துகிறார். இப்போ அந்த சூழலை வந்து கடவுள் இன்னும் அதிகமாக நமக்கு புரிய வைக்கிறார் பாருங்க. அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அப்பொழுது அந்த அந்த டெக்ஸ்டுக்குள்ள வரக்கூடிய வார்த்தை பாருங்களேன், அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ அடுத்திருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி அவரை கேள்வி கேட்கிறார். அப்போ இயேசு சொல்றார் பாருங்க, ஒரு ஒரு உவமை சொல்றார். ஒரு உவமை, இந்த வார்த்தையை தான் நம்ம பைபிளில் பார்க்கிறோம், உவமை. இந்த உவமையை பத்தி ஒரு சின்ன ஒரு செய்தி. உவமை உருவகம், ஆங்கிலத்தில் சொன்னீங்கன்னா பேரபிள்னு சொல்லுவாங்க. உவமைக்கு பேரபிள், அலகரி, உருவகம்னு சொன்னால் அலகரின்னு சொல்லுவாங்க. அலகாரிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அப்படி அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க, உருவகமாக பேசுவது. இப்போ முன்னாள் நம்மளுடைய மூதாதையர் தந்தையர்கள் எல்லாம் இந்த உவமையை 2 விதமாக பார்த்துருக்குறாங்க. ஒரு சிலர் உருவகமாக அலகாரிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, உருவகப்படுத்தி பேசுவாங்க. புனித இரேனியூஸ் என்பவர் ஒரு உருவகப்படுத்தி ஒரு அடையாளப்படுத்துகிறார் அந்த பகுதி, இந்த டெக்ஸ்ட்டை. எப்படி அவர் சொல்றாருனாக்க, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒருவர் யாருன்னு போடலை, அந்த ஒருவர் காமன் மேன் அப்படின்னு போட்டிருக்கு. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது, இப்போ இந்த வார்த்தையை அவர் எப்படி அடையாளப்படுத்துகிறாங்கன்னா, ஆதாம் தான் என்ன செய்கிறாரு, ஏதோன் தோட்டத்திலிருந்து அவர் விரட்டப்பட்டு பூமிக்குள்ள அவர் அனுப்பப்பட்டார். தனிமையாக ஏன் அனுப்பப்பட்டார், பாவத்தினுடைய விளைவினாலே அவர் அனுப்பப்பட்டார். அப்ப கல்வர் குகையில் அகப்பட்டு அவர் அடித்து குற்றுயிராக அவரை விட்டு போனார்கள். அப்போ அவரை அடித்து அவர் குற்றுயிராக விடப்பட்ட அந்த நிலை என்பது என்ன, அதுதான் பாவத்தினுடைய நிலை. அந்த பாவத்தில் சிக்குண்ட மனிதனாக மனுஷன் மாறிட்டான். ஆதாமினுடைய அந்த வேதனையான நிலையை வெளிப்படுத்துறாரு. அதே போல அவ்வளியே வந்து குரு ஒருவர் போறாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா குரு ஒருவர் தற்செயலாய் வெளியே வந்தார். அப்போ இந்த குரு ஒருத்தர் போறாரு, அவர் கண்டதும் விலகி போனார். மற்றது லேவியர் வராரு. இப்போ அந்த குரு
எதுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்படின்னு சொல்றாரு. லேவியரை அடையாளப்படுத்துறாங்க. லா அண்ட் ப்ராஃபிட்ஸ், குரு வந்து சட்டத்திற்கு ஒரு அடையாளமாகவும், லேவியர் என்பவர் இறைவாக்கினர்களுக்கு ஒரு அடையாளமாகவும் அந்த இடத்துல லா அண்ட் ப்ராஃபிட்ஸ் அது எல்லாமே இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. அது கூட அந்த இடத்துல உதவி செய்யலை அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறாங்க. மறுபக்கமாக விலகி சென்றார். இப்படி அவங்க என்ன செய்யறாங்க, எல்லா பகுதியுமே அவர் உருவகப்படுத்தி பேசுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு யாருமே தெரியாத ஒரு சமாரியர் ஒருவர் இப்போ பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்துறாங்க, சமாரியர். அப்போ இந்த சமாரியருங்கிற நிலையில் இருப்பது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் வந்து அந்த மனிதரை எடுத்து அவர் பாவ நிலையில் இருந்த அந்த மனுஷனை மீண்டுமாய் துடைத்து அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு, நான் மீண்டும் வரும்போது உனக்கு எல்லாம் செட்டில் பண்றேன் அப்படி சொல்றாரு. அந்த ஒரு செயல், இயேசு ஆண்டவர் மீண்டும் வரப்போறாரு, வந்து நம்ம எல்லாம் மீட்டெடுக்க போறாருங்கிற அடையாளத்தை அது குறிப்பதாக அவர்கள் உருவகப்படுத்தி பேசுகிறார்கள். இது ஒரு புரிதல். இதை விட இன்னொரு பேரபிள் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நம்ம போகிற போது இது ஒரு அலகாரிக்கல் எக்ஸ்பிளனேஷன். ஓமையாக நம்ம பார்க்கிற பொழுது ஓமை நமக்கு காட்டுகிற இன்னொரு டைரக்ஷன், ஒரு இறை செய்தி உண்டு. ஒரு கடவுள் கொடுக்க விரும்பிய செய்தியை நமக்கு அடையாளப்படுத்துகிற இன்னொரு பக்கம் உண்டு. இதையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதையும் இந்த செய்தியானது நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அதைத்தான் இப்ப நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ கடவுள் வந்து இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த பகுதியில நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். எது நம்முடைய வாழ்வினுடைய கட்டளையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். முதல் பகுதியில பாருங்க, முதல் வாசகத்துல நம்ம பார்க்கிறோம், இணைச்சட்ட நூல்ல உன் கடவுளாகி ஆண்டவருக்கு குரலுக்கு செவி கொடு அதெல்லாம் சொல்லிட்டு வந்து கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாததில்லை, உன்னிடமிருந்து வெகு தொலையில் இல்லை, நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்திற்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை, அது வேற எங்கேயும் இல்லை, நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை அப்படின்னு அங்க இல்லை இங்கே இல்லை எல்லாம் சொல்லிட்டு வார்த்தை சொல்லுது பாருங்க, நீ அதை நிறைவேற்றுமாறு. பார்த்தீங்களா, அதை நீங்க செயல்படுத்தி நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது என்று சொல்லி இந்த பகுதி முடிவடைகிறது. அப்போனா இந்த கட்டளைகள் என்பது வெறும் வார்த்தையில இருப்பதுல அர்த்தம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த பைபிள்ல என்ன செய்யறாங்க, பைபிளை வீட்டுல வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாங்க. பைபிள்ல இருக்கிற வார்த்தையை நீங்க வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பலன் தராது. பைபிளை வாசிக்காம வீட்டுல வெறுமன பக்தி பொருளா வச்சிருந்தீங்கன்னா அது ஆசீர்வாதம் இல்லை, அது ஒரு சாபம். ஏன்னா உலகமே உங்க ஊரே பஞ்சமா இருக்குது. நீங்க வந்து ஒரு 10 மூட்டை நெல் விதைக்கிற நெல்லை விதைக்காம நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, உங்க மூட்டையை இதுல வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாவம். அதை விதைச்சு அதிலிருந்து உருவாக்கி அதை ஏழைகளுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுத்து எல்லாருடைய பசியை தீர்த்திருக்கணும் இல்லையா? அப்ப இந்த நெல் விதைக்கப்படாமல் உங்க வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா அது எவ்வளவு சாபமோ எவ்வளவு வேதனையோ அதே போலதான் இந்த வார்த்தை என்கிற ஒரு வல்லமையும் விதைக்கப்பட்டாதான் அதனுடைய வீரியம் நமக்கு தெரியும், அதனுடைய விளைச்சல் தெரியும். விதையை வந்து நீங்க மூடி சாமி மாடத்துல வச்சிருக்கிறீங்க, அந்த விதைக்குள்ள வல்லமை உண்டு, உயிரளிக்கிற ஆற்றல் உண்டு, ஆனால் அது செயல்பட முடியாது. ஏன்னா அதற்கான கான்டாக்ட் எங்கன்னா நிலத்துல அது கான்டாக்ட் வரல. அது வராத வரைக்கும் அது அதனுடைய உயிர் ஆற்றலை தனக்குள்ளே வைத்து கொண்டு அது அங்கேயே இருக்கும். எப்போ அந்த உயிராற்றல் உள்ள விதை வந்து இந்த மண்ணோடு தொடர்பு படுத்தப்படுகிறதோ அப்பதான் அது விளையும். அதே போல இந்த இறை வார்த்தையும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே போகல அப்படின்னா அது நிலத்தோடு தொடர்பு படுத்தப்பட முடியாத நிலையில் இருக்கிற விதையை போலதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அது உன் வாயில் இருக்குது, உன் இதயத்தில் இருக்குது, உன் அருகில் இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு இதை நீ என்ன பண்ணணும், செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றுமாறு. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, அதை நீ நிறைவேற்றுமாறு அந்த வார்த்தை உன்னுடைய இதயத்திலும் உன்னுடைய நாவிலும் இருக்கிறது. அப்போ கடவுள் 2வது வாசகத்துக்குள்ள வரும்பொழுது இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசு கற்புலனாகாத கடவுளின் சாயல், படைப்பு அனைத்திற்கும் தலைப்பேறு, விண்ணில் உள்ளவை மண்ணுள்ளவை கற்புலனாகவை கற்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்க ஒரு ஆட்சியாளர் அப்படியே சொல்லிட்டே வர்றாரு. அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டனர், அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன, அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பர்ஃபெக்ஷன், எவ்ரிதிங் இஸ் ஃபார் காட், எவ்ரிதிங் இஸ் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதனுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிற பொழுது திருச்சபையாகிய எல்லாம் பாருங்க,
அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெற்றிருக்கிறது. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. இந்த கான்செப்ட் ஆஃப் சர்ச் வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். அப்போ கடவுளுடைய திட்டம் இந்த மகனை கொண்டு வந்து அவரை இரத்தம் சிந்த வைத்தது எதுக்காகன்னா எல்லாத்தையும் மீண்டும் ஒருங்கிணைக்கத்தான். அப்போ கடவுள் எப்படி ஒருங்கிணைக்கிறாரு? இயேசு என்பவர் யாரு? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் பார்த்தீங்கன்னா இயேசுவோட முகம் வேற வேறையா இருக்கும். இந்த கோயிலில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு யூடியூப்லாம் வந்து அதில் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த பாருங்க இந்த யூடியூப்ல வந்து நம்ம வீட்டிலலாம் வந்து சினிமா ஸ்டார்ஸோடைய படத்தை தான் வச்சிருக்கிறோம், அதெல்லாம் வந்து நம்ம வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம், அது விக்கிரக வழிபாடு, இது ஒரு மனிதனை வழிபடுவது அப்படிலாம் சொல்லி சில பேர் குழம்பி போனதெல்லாம் உண்டு. எவனோ ஒருத்தன் போட்டு விட்றான். ரொம்ப அது பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காக தெரியுது. பாருங்க, இது நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு இயேசுங்கிற ஒரு அடையாளம் இருக்குது. அதை வந்து நம்ம போய் யார் அவருக்கு பின்னாடி இருக்கிற நடிகர் யாரெல்லாம் நம்ம தேடுறதில்லை. அந்த உருவத்தை நம்ம பார்க்கும்போது இயேசுங்கிற ஒரு உணர்வு தான் நமக்கு உள்ளுக்குள்ளே வருது. அதனால் அந்த நபர் அந்த நடிகர் வந்து இது நான் தான் அப்படின்னு பேசினாருனாக்க அவர் அந்த 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 படத்துலேயோ அந்த ஒரு காட்சியிலேயோ இயேசுவாய் நடிச்சிட்டாரு. அப்போ அவருடைய முகம் அது அல்ல, அது இயேசுவினுடைய முகமாக மாற்றப்பட்டு தான் அவர் நடிச்சிருக்கிறார். அதனால் அவர் பேசுவது தவறான ஒரு புரிதல். அதை வந்து யாரோ அப்படி கொடுத்துருக்குறாங்க. பட் அதுக்காக நம்ம போய் அவரை தான் நம்ம கும்பிடணும்னு நம்ம சொல்ல வரல. இப்போ பாருங்கள், கோயிலுக்கு போங்க, இயேசுவோட முகத்தை பாருங்கள், அங்கே ஒரு முகம் இருக்கும். அங்கே சில நேரத்தில் முகம் நம்ம பார்க்கும்படியாக இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே இன்னொரு இயேசு இருப்பார், அவருடைய முகம் வேறையாக இருக்கும். இன்னொரு பக்கத்து கோயிலுக்கு போய் பாருங்கள், அங்கே வேறு முகமாக இருக்கும். இப்படி இயேசுவினுடைய முகத்தை நீங்கள் சிலைகளிலும் படங்களிலும் பார்த்தீங்கன்னா வித்தியாசப்பட்டுட்டே தான் இருக்கும். அதனால தான் இயேசு உயிர்த்த பிற்பாடு அவர் எந்த முகத்தையும் காட்ட விரும்பலை. எம்மாவுசுக்கு சீடர்கள் நடந்து போகிற போது இயேசுவுக்கு முகமே இல்லை, அவர் வேற யாரோ ஒருத்தர் பேசிட்டு வர்றாருன்னு வந்தாங்க. அப்போ அவங்களால புரிந்து கொள்ள முடியல, இயேசுவையே உணர முடியல. மதலேன் மரியாள் இயேசுவை பார்க்குற போது ரபி தோட்டக்காரரை நினைத்து கொண்டு பேசுகிறாரு. இயேசுதான் என்று தெரிஞ்ச உடனே ஆண்டவரேன்னு போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ பாருங்க, பல இடத்துல உயிர்த்த பிறகு இயேசுவுக்கு முகம் என்ற ஒரு அடையாளம் எடுக்கப்பட்டாயிற்று. அப்போ இயேசுவுக்கு எது அடையாளமாய் வைக்கப்பட்டதுன்னா வார்த்தை அடையாளமாய் வைக்கப்படுகிறது. அதனாலதான் பிள்ளைகளே இன்னைக்கு வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு புறம் நல்லவர்களும் வார்த்தையை விளங்கி கொண்டிருக்கிறார்கள், வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள், வார்த்தையை பற்றி நம்ம உயர்வா பேசிட்டே இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பிசாசும் வார்த்தையை எடுத்துக்கிட்டு தான் பேசிக்கிட்டே இருக்குது. அப்போ அதை பார்த்தாவது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பிசாசினுடைய ஆற்றலோடு செயலாற்றுகிறவர்களும் தீமையினுடைய அதிகாரிகளாக இருக்கிறவர்களும் இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு தான் தீமையான காரியத்தை எல்லாம் அந்த இடத்துல வச்சு அவங்களும் தங்களுடைய அடையாளத்தை கொடுக்குறாங்க. அப்போனா என்ன ஆகுது? இந்த வார்த்தையின் வழியாக மனுக்குலம் பிரிக்கப்படுகிறது. அப்போ தீயவனும் வார்த்தையின் அடையாளத்தை வச்சிருக்கிறான்னா அதுல தான் கடவுளுடைய உண்மையான அடையாளம் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அங்கிட்டு போயிடக்கூடாது. எது சரியானதோ அங்கே நம்ம நிற்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சரியானதை கற்றுக் கொடுக்கிறாரு. அப்போ இந்த இரண்டையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் தான் வார்த்தை என்பதை புரிந்து கொண்டு அவர் பேசிய ஒவ்வொன்றும், அவர் அடையாளப்படுத்திய ஒவ்வொன்றையும் நம்ம இன்னும் நெறிப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதனால தான் சொல்றாரு, இந்த வார்த்தையை நீ என்ன செய், நிறைவேற்றுமாறு நீ அது உனக்குள்ள முதல்ல வையி, உன்னுடைய காதுல வை, இதயத்துல வைச்சு நீ என்ன செய்யணும். நற்செய்தி நமக்கு அடையாளப்படுத்துது. இதோ வேடிக்கை பார்க்கிற பிள்ளைகளாக அல்ல, அடுத்திருப்பவர் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்திருப்பவர்னா யாரு? ஹூ இஸ் மை நெய்பர்? நம்மலாம் கோயிலில் நின்று இப்படி சமாதானம் சொல்லுவோம். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு? இவர் தான் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, அடுத்திருப்பவர் என்கிற ஒரு வார்த்தை அடையாளப்படுத்துவது ஒரு இறையியல் ஆழமான ஒரு செய்தியை, ஒரு நபரை. அது யாருன்னா உன் கண்களுக்குள் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன் கண்களில் காண கிடக்கிற பரிதாபத்திற்குரிய ஏழை எளிய மக்கள், உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, அல்லது ஏதோ ஒரு கட்டமைப்பில், நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு சாதிய கட்டமைப்பாக இருக்கலாம், அல்லது பொருளாதார கட்டமைப்பாக இருக்கலாம், அதில் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து ஓரங்கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள். அதனால நம்ம சாதினோனே நம்ம என்ன செய்யறோம்? ஓரங்கட்டப்பட்டவங்கன்னே ஒரு சில பேரை நம்ம ஃப்ரேமில் வச்சிருக்கிறோம். இதுதான் இவங்க தான் அப்படின்னு. இல்லை, அப்படி இல்லை. ஒரு சில இடங்களில் நம்ம நினைக்காத ஒரு இனத்தவரும் அந்த இடத்துல அடக்குமுறைக்கு உட்பட்டவங்களும் இருக்கிறாங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது சூழலுக்கு ஏற்றவாறு தான் இந்த அடையாளப்படுத்துதல் என்பது நிகழ்த்தப்பட வேண்டும். அதை நம்ம பொதுவாக சொல்ல முடியாது. அதனால எந்த ரூபத்தில் எந்த இடத்துல ஒரு அடக்குமுறை நிகழ்ந்தாலும் அது
சாதியத்தினுடைய, பொருளாதாரத்தினுடைய அல்லது சமூக கட்டுப்பாட்டினுடைய, ஆண் பெண் என்கிற பாகுபாடினுடைய எந்த முகத்தை வைத்து கொண்டு வந்தாலும் அந்த முகத்தில் பாதிக்கப்பட்டு நிற்கிற மனிதர்கள் தான் நமக்கு அடுத்து இருப்பவர்கள். அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால என் அன்புக்குரிய பிள்ளைகளை, இந்த அடுத்திருப்பவருடைய தேவையை கண்ணோக்குகிற மனநிலை இன்றைய காலகட்டத்தில் நமக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வீட்டிலேயே பாருங்க, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, கணவன் மனைவியா இருக்கிறோம். அடுத்து இருப்பவர் மனைவி, அடுத்து இருக்கிற கணவன் நம்ம விசாரிக்கிறோமா? அவங்க மீது அக்கறை, உண்மையான அக்கறையை காட்டுகிறோமா? யோசித்து பாருங்களேன். முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு சேரிட்டி இல்லை அப்படின்னா எப்படி நம்ம வெளியில போய் பெரிய சேரிட்டி பண்ண முடியும்? ஒரு குடும்பத்தில் போயிருந்தேன். அவர் ரொம்ப நிறைய கோயிலுக்கெல்லாம் காணிக்கையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நபர். அவரை பற்றி நான் உயர்வாக நினைத்து கொண்டிருந்தேன். வீடு மந்திரிக்க போனப்போ அந்த வீட்டுக்குள்ளே சில சூழல்களை பார்த்தோம். ரொம்ப வேதனையாக இருந்தது. நான் பங்குக்கு வந்துட்டேன். நான் என்ன அப்படி இருக்குதே அப்படின்னு பார்த்துட்டு வந்த உடனே வீட்டுக்கு மனைவியிடமிருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்துட்டு அவங்க அழுகுறாங்க. அழுதுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்க, இவர் பெரிய புரவலர், இவர் பெரிய நிறைய கோயிலுக்கெல்லாம், எல்லா கோயிலுக்கும் நிறைய காசு தருவார். ஆனால் வீட்டுக்குள்ளே எங்களை இப்படித்தான் நடத்துகிறார். பிள்ளைகள் எல்லாம் வித்தியாசமாக போனார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தவறி போய் மாறி போய் கிடக்கிறது. அதுக்காக இவர் ஒரு கவலையும் படுவதில்லை. பாருங்க, வெளியிலே ஒரு அடையாளம், உள்ளே ஒரு அடையாளம். முதல்ல சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்திருக்கிறவர்களுடைய நிலையை நம்ம கண்டுணரணும் போது குடும்பத்தையே பார்த்து கொண்டு இருப்பது மட்டுமல்ல, குடும்பத்தில் ஆரம்பித்து அதை நம்ம வெளியில் எடுத்துட்டு போய் நம்ம சுற்றி இருக்கிற மக்களையும் அடையாளப்படுத்திக் கொள்வது. கடவுளுடைய பிள்ளைகள் யார், அடுத்திருக்கிற மக்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தி அவர்களை நம்மோடு இணைத்து கொண்டு நம்மால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்து இயேசுவின் சாட்சியாக மாறுவது என்பதை விட இயேசுவாகவே நீங்கள் மாறி நிற்பது தான் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிற ஒரு காரியம். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய வாய்ப்புகளை கடவுள் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீங்கள் எப்படி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு பெரிய பணக்காரன், ஏழை லாசர், அந்த கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அந்த பணக்காரன் என்ன பண்ணனா? அந்த ஏழை லாசரை போய் எட்டி உதைத்தானா, நாயை விட்டு கடிக்க விட்டானா, இல்லை கெட்ட வார்த்தை பேசினானா? ஒன்றுமே செய்யலை. அவன் வாசப்படியில் கடந்தான், இவன் தின்னதெல்லாம் மீதியை தூக்கி போட்டான், அவன் சாப்பிட்டான். நாயும் தின்னுச்சு, அவனும் தின்னான். நாய் அவன் புண்களை நக்கியது. ஹூ பாதர்ஸ்? யாருக்கும் கவலை இல்லை. இந்த பணக்காரன் எந்த விதத்திலும் அவனை எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லை. ஆனால் இறந்தபோது அவர் ஆபிரகாமின் மடிக்கு போனதாகவும், இவர் அகல பாதாளத்தில் விழுந்ததாகவும், அவருடைய விரல் நுனியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்து தன் வாயில் விடும்படியாக அவர் கேட்டுக்கொண்டதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆழமான ஒரு புரிதல், ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த பெரிய பணக்காரன் செய்த தீங்கு என்ன? அவன் செய்த ஒரே ஒரு பெரிய பாவம், அடுத்திருக்கிறவன் எந்த நிலையில் இருக்கிறான், அடுத்திருப்பவன் என்பவன் அவனுக்கு யார் என்பதை பார்க்க மறுத்தான். அவனுக்கு தெரியாம இல்லை வெளியில ஒருத்தன் கிடக்கிறது, அவன் யாருப்பா, அவனை போய் கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்க கூட, அவனுக்காக ஏதாவது செய்வோம் என்று நினைக்க கூட மனதில்லாத நின்றான். பார்த்தீங்களா? இன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை. ஆகவே தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை. இன்னைக்கு யாரெல்லாம் இப்படிப்பட்ட மனநிலையோடு போகிறார்களோ இவர்கள் அந்த கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டவர்கள், அதாவது ஆன்டி கிரைஸ்ட். இது கிறிஸ்துவின் மனநிலை அல்ல. இப்படி கண்மூடித்தனமாக போகுது. நீ எவ்வளவு செய்தாய் என்று கடவுள் பார்க்க போவதில்லை, எதை செய்தாய். ஆண்டவர் இப்படிதான் பார்க்க போற, ஏதாவது செய்தாயா? ஆண்டவருடைய இந்த புரிதலை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தியில் வரக்கூடிய திருச்சட்ட அறிஞரை போல நம்ம எல்லோருமே அறிவால இன்னைக்கு எல்லாருமே வளர்ந்து நிற்கிறோம். எல்லாருமே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டு, ஐ நோ எ லாட் அபவுட் திஸ் பைபிள், விவிலியத்தை பற்றி எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வேணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் விரும்புகிற காரியம் இதை விட உயர்ந்தது. அவருக்காக நீங்கள் செயல்படுகிற பிள்ளைகளாக, அடுத்திருப்பவருக்காக உங்களை கையளிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதுதான். ஆகவே என் அன்புக்குரிய இறை மக்களே, சிந்தித்து பாருங்க. உங்களுக்கு சூழல்கள் உங்களை சுற்றி இருக்கும். அந்த சூழல்களை நீங்கள் பயன்படுத்துங்க. கடவுள் கண்டிப்பாக உங்கள் கண்களை திறந்து காட்டுவார். இதுதான் என்னுடைய கவலை, என்னுடைய வேதனை இதுதான். இதை போய் டச் பண்ணு, இதுக்கு உதவி சொல்லுவார். அப்படி எதையெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு வழி நடத்துகிறாரோ அவைகளில் நீங்கள் கருத்தாக இருந்தால் கண்டிப்பாக கடவுளுடைய இரக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள். இந்த ஆசீர்வாத கிருபை உங்களுக்கு கிடைக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு தெரிவு செய்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த நம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அடுத்திருப்பவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அடுத்திருப்பவருடைய தேவையை உணர்ந்து செயல்படவும் எங்களை நீர் ஒரு சாட்சியாய் எழுப்பி இருக்கிறீர். உம்முடைய கிருபைக்கு முன்பாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடும் இந்த வேளையில் நாங்களும் உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து
செயல்பட்டு சான்று பகர எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இறைவார்த்தையை இதயத்திலே தாங்குவதோடு நில்லாது அதை செயல்படுத்துகிற சாட்சியாகவும் விளங்க எங்களுக்கு நீர் ஆற்றலும் பலனும் தருவீராக. இப்படி தெய்வீக கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.